இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நாளா அவன் யாருங்கிறத நிரூபிக்க தான் நாம முயற்சி பண்ணோம். அதனால தோத்து போனோம். இந்த தடவை அவன் சென்டிமெண்டோட விளையாண்டாதான் நாம ஜெயிக்க முடியும். சென்டிமெண்டா? என்ன சொல்ற? அவன் அம்மா அபிராமியா தான் சொல்றேன். அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து என் அக்கா காரி முன்னாடி வந்து நிறுத்தினா அந்த டிரைவர் பையன் யாருங்கிறது என் அக்காக்கே தெரிஞ்சிட போகுது. என் அக்காவுக்கு அந்த அபிராமிய நல்லா தெரியும். கண்டிப்பா வேற வழியே இல்லாம அந்த டிரைவர் பையன் உண்மையை சொல்லிதான் ஆகணும். கரெக்ட் சந்திரா, இது சூப்பர் ரூட்டா தெரியுது. சென்டிமெண்ட் எந்த காலத்திலயும் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் தான். சரி, இப்ப அந்த அபிராமி எங்க இருக்காங்க? வேற எங்க? சென்னையில தான் இருப்பாங்க. உனக்கு தான் அந்த அம்மா வீடு தெரியுமில்ல? யாராவது 2 ரவுடிங்களை அனுப்பி அந்த அம்மாவை கடத்திட்டு வந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது ஈஸியா நடந்துரும் மருமகளே. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவை கொண்டு வந்தாதான் அவன் டிரைவர் இல்ல ராஜா சேதுபதியோட பேரன்னு நிரூபிச்சுட்டா போதும். கோவில்ல வச்சு அக்கா அவனை அவமானப்படுத்தி வீட்டை விட்டே துரத்திடுவா. அதோட அந்த கும்பாபிஷேகம் நடக்கவே கூடாது. எல்லாரும் சேர்ந்து அவளை ஏமாத்திட்டாங்கன்னு கோவப்பட்டு அக்காவே மாமாவை கூட்டிட்டு நம்ம ஊருக்கு வந்துருவா. கும்பாபிஷேகம் நடக்காம அந்த கிழவி டிரைவர் பையன் எல்லாரும் ஊர் முன்னாடி அவமானத்தால கூடி குறுகி நிக்கணும். அவமானத்தால யாராவது மண்டை போட்டாலும் நமக்கு சந்தோஷம் தான். ஆமா சந்திரா, அவன் இவ்வளவு நாள் நமக்கு அடி கொடுத்துட்டு இருந்தான். இந்த தடவை நம்ம கொடுக்கிற அடியில இந்த ஊரை விட்டு அவன் ஓடணும். சரி, முதல்ல அந்த அபிராமியை கடத்திட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏதோ இப்பவே பண்றேன். சரி, சீக்கிரம் வாங்க. சந்திரா, பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானுங்க. வரட்டும். இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னு வை, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி. ஒண்ணு அந்த சாமுண்டீஸ்வரிய பழிவான மாதிரி இருக்கும், இன்னொன்னு அவ மக வாழ்க்கைய சீரழிச்ச சந்தோஷம் இருக்கும்.